அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. மூலம் விஞ்ஞானம், மெய்ஞானத்திற்கு காரகனான கேது, தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எப்போதும் கடவுளின் அருள் இருக்கும். உலகை புரிந்து கொண்டு வாழும் திறமை இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான மாதமே என்று சொல்ல வேணும். உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து பாக்கிய லாப ஸ்தானத்தையும் உங்கள் ஜென்மராசியும் பார்க்கறதுனால இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீங்க. வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். செய்து வரும் தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி உங்கள் முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும். இதுவரையில் மற்றவங்களின் பார்வைக்கு சாதாரணமாக தெரிந்த நீங்கள் இனி கௌரவமானவர்களாக, அந்தஸ்து ஆனவர்களாக, செல்வாக்கு மிக்கவராக தெரிவிங்க. உங்கள் திறமையெல்லாம் இனிமேல் வெளிப்படும். நினைத்ததையெல்லாம் உங்களால் சாதித்து கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்திருந்த பொறுப்பெல்லாம் சேரும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பணியாளர்கள் மதிப்பு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி சேரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் வாழ்க்கையில் ஏற்றமான நிலை உண்டாகும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு வரன் வரும். வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். நிம்மதியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டிரமம் மார்ச் 21. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 16, 21, 25, 30. ஏப்ரல் 3, 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை வணங்கினால் தடைகள் விலகி வெற்றி உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். அதிர்ஷ்டகாரகன், கலைக்காரகன், வினோதமான சுக்கிரன், அந்தஸ்திற்கும் அறிவிற்கும் காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவரை வழிநடத்தும் ஆற்றலும், எந்த இடத்திலும் முன்னிலையை வகிக்கும் திறனும், யோசித்து செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய சக்தியும் இயல்பாகவே இருக்கும். பங்குனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்கள் திறமை வெளிப்பட தொடங்கும். கடந்த காலத்தில் உண்டான சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். முயற்சி ஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைவு உண்டாவதால் இதுவரையில் தயக்கமுடன் செயல்பட்டு வந்த நீங்கள் வேகமாக இலக்கை நோக்கி செயல்படுவீங்க. எந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற கனவு கண்டு வந்தீங்களோ அந்த இடத்தை உங்களால் அடைய முடியும். உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு உயரும். மற்றவங்களால் மதிக்கப்படுவீங்க. பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு நல்ல வரன்கள்லாம் அமையும். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகி லாபம் அதிகரிக்கும். தெய்வ அருள் உண்டாகும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள், நண்பர்களால் ஆதாய நிலை உண்டாகும்.
வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். பெண்களுக்கு யோகமான காலம்தான். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும். வாழ்க்கை துணையின் இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு யோகமான காலமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. சந்திராஷ்டமம் மார்ச் 22. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 21, 24, 30. ஏப்ரல் 3, 6, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆன்ம காரகன், ஆற்றல் காரகனான சூரியன், ஞான காரகன், தன காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமயோசித புத்தியும் சாதுரியமும் நினைத்ததை சாதிக்கும் வலிமையும் நிறைந்திருக்கும். முயற்சியில் வெற்றி அடையும் வரை சோர்ந்து போகாமல் செயல்படுவீங்க. பங்குனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் பூர்வ புண்ணிய புதர ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதனால் வரை தடைபட்டு வந்த முயற்சிகள் நிறைவேற ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் கற்ற அனுபவங்களை வைத்து ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக செயல்படுவீங்க. தொழில் முன்னேற்றமடையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். பணியாளர்களின் திறமை வெளிப்பட்டு பாராட்டு கிடைக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் சஞ்சார நிலையால் சொத்து சேர்க்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மக்கள் ஆதரவுடன் நினைத்த இலக்கை அடைவீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். புதிய பணியில் சேர முயற்சித்தவங்களின் நல்ல தகவல் வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு இது யோகமான மாதம்தான். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பொது தேர்வை தைரியமாக எதிர்கொள்வீங்க. சந்திராஷ்டமம் மார்ச் 23. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 19, 21, 28, 30. ஏப்ரல் 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தினமும் சூரிய பகவானை வழிபட சங்கடங்கள்லாம் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.